வென்ஸ்டே மார்னிங் எழுந்ததும் வந்து ஹேர் கேர் கொஞ்சம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அம்மாவை வந்து எக் இருக்குல்ல அதை வந்து தடவை விட சொல்லியிருந்தேன். ஸோ எப்போவுமே அம்மா வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஹேர் கேருக்கு நிறைய டைம் இருக்கும். ஸோ எக்கு தடவி ஒரு 45 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தலை குளிச்சுட்டு வரலாம். அதுக்குள்ளே நடுவில் வந்து ஒரு 45 மினிட்ஸ் கேப்பில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சிட்டேன். ஸோ குளிச்சுட்டு வந்து பார்த்தா ஹேர் நல்லா சாஃப்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி எப்பயாவது வீக்லி ஒன்ஸ் நம்ம ட்ரை பண்ணோம்னா ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக கண்டிஷனாக இருக்கும். நான் எக் யூஸ் பண்ணும்போது கண்டிஷனர் எதுவும் யூஸ் பண்ணல, வெறும் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். லஞ்சுக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் வச்சு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். ஸோ அந்த ரெசிபி தான் இன்னைக்கு ட்ரை பண்ணுறேன். இது என்னென்னா பட்டர் கார்லிக் சிக்கன். ரொம்பவே சூப்பராக வந்தது, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அதுக்கு வந்து ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸ் மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சமாக சாஸியாக பட்டர் கார்லிக் சிக்கன் ரெடி பண்ணி வச்சு சாப்பிட்டுட்டேன். ஸோ இதோட ரெசிபி வந்து நான் நெக்ஸ்ட் வர ரீலில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்னைக்கு லஞ்ச் வந்து ஜீரா ரைஸும் பட்டர் கார்லிக் சிக்கனும் தான்.